ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். ரொம்ப கன்றாவியாக இருக்குது, எனக்கே தெரியுது. காலையில் எழுந்திரிச்சதும் மூஞ்சி கூட கழுவாமல் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு என்ன நினச்சாலும் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். தெரியல எந்த மாதிரி போட போகிறேன்லாம் தெரியாது. பட் என்ன தோணும் அந்த டைமில் அதை போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். குட்டி குட்டியாக ஏதாச்சும் டைம் பாஸ் பண்ணிக்கலாம், பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டுட்ருக்கேன். நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில. எனக்கு பின்னாடி அங்கே கீழே மோட்ரு ஓடிட்டுருக்கு. நான் மூச்சில் இருக்கேன். இது ஜன்னலில் தான் நான் குட்டியாக கொஞ்சம் நல்லாவே ஒரு பெரிய ஜன்னல் அப்படின்னு சொல்லலாம். ஜன்னல் இருக்கேன். இவங்க பேக் கேமராவில் வரேன். நல்லாவே ஒரு பெரிய ஜன்னல்னு சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது மேத்தி லாடு அது வச்சுருக்கேன்னா, இது ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். 1 சாப்பிடுவேன், அவ்வளோதான். 2 சாப்பிட கொஞ்சம் கஷ்டம்தான். அது கூட பால் வச்சுருக்கேன். ஏன்னா அது பயங்கரமாக கசக்கும். மேத்தி லாடுனா வெந்தயம் வச்சு பண்ணது. மெயின் இன்க்ரீடியன்ட் வெந்தயம். அதை வச்சு பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால எப்பவும் சாப்பிட மாட்டோம். குழந்த பிறந்த அப்புறம் தான் எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எங்கள் அம்மா சாப்பிடணும், ரொம்ப முக்கியமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எடுத்துப்பேன், அவ்வளோதான். அது கூட பால் இருந்தால் தான் எனக்கு இறங்குவேன். ஏன்னா அது ரொம்ப கசக்கும். அதில் கொஞ்சம் இன்னும் இருக்கும் என்னெல்லாமோ, பட் அது கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் பால் எடுத்துக்குவேன். சீனி போடாத பால் எடுத்துப்பேன். அப்புறமா இது என்ன, ஆலோவேரா. அது அப்படியே தான் இருக்குது. அண்டு இது துளசி. அதுவும் வளர்ந்துருக்கு. ஆனால் கொஞ்சம் என்னோடய செடி எது டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓமன் செடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓமன் செடி. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி 1 சாப்பிட்ருவாங்க. பட் என்ன ஆகிட்டுனாக்கி, ஓமன் செடி அவன் பிச்சு சாப்பிட்டதுனாலையா, இல்லைனா நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன் அதனாலையா, அவன் பிச்சு சாப்பிட மாட்டான். நான் தான் 1 பிச்சு கொடுப்பேன் டெய்லி. ஆனால் வந்ததும் அவன் தான் கேட்பான், ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்துவான். அப்படி பிச்சதுனாலையா என்னன்னு தெரியல, இல்லைன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன் அதனாலையான்னு தெரியல. ஏதோ டேமேஜ் ஆகிட்டு. இது ஒன்றே தான் இருக்குது. அதான் கொஞ்சம் எடுத்துகிட்டு அழுகி போயிட்டு. அதனால் நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு, இது மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் இது மட்டும் நட்டு வச்சுருக்கேன். அதிலருந்து பார்க்கலாம் எப்படின்னு. வேறு நம்ம